தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ மொழி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 234வது நிகழ்வாக இந்த மாலையில ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை இணையதளத்திலே பார்க்கின்ற பெருமக்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கின்ற நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா இருந்து பாடல் தொடர்கிறது. பாரதியுடைய பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அது பாடும்போது எப்படியோ பாரதியுடைய உணர்ச்சி பாடுறவளுக்கு வந்துடுறது. நான் பார்த்துருக்கேன். அது இதுதான் இதுவும் ஒரு அடையாளம், மகாகவியினுடைய அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்மையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைகள்லாம் சேர்ந்து பாடினாங்க, இதே இந்த ஒளி படைத்த கண்ணினாய். அது என்ன ஒரு இது, அது பாடும்போது ஏதோ ஒரு அந்த துளி பாரதியினுடைய அது ஒட்டிக்கிறது, கையில உடம்புல ஒட்டிக்கிறது, காதல வருது. அது மாதிரி நீங்க சுதா பாடும்போது பாரதியுடைய அந்த அனுபவிச்சு பாடுற வேதம் அவருடைய திருமகள், பாரதியில குழந்தையிலேருந்து ஊறினோம், எனக்கு தெரியும். ஆகவே தொடர்ந்து இங்க பாடிக்கொண்டிருமா எப்ப முடிஞ்சாலும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சங்கரையர் ரொம்ப பிரமாமா அவருடைய பாட்டு அந்த தீர்த்த கரையில் ரொம்ப அருமையா இருந்தது. நாம் எப்படி பாரதியை எப்படிலாம் ரசிக்கிறோங்கிறது அது ரசனையோட இருக்கணும். இங்கே தியாகராஜன் எழுதுறாரு, பூபால ராகத்தோட காஃபி சேர்த்து சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுறாரு. சங்கர் எழுதுறாரு, அவர் காஃபி சாப்பிட்ட உடனே. இது மாதிரி இசையிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம், மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த 3 காதலை நாம் பேச இருக்கிறோம். இன்றைய தினம் 3வது காதல், அதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம், ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது 3 காதல்ல 2 காதல் பார்த்தாச்சு. முதலாவது இருக்கக்கூடியது சரஸ்வதியின் காதல், சரஸ்வதி மீது காதல். 2வது லட்சுமி காதல். 3வது காதல் எப்படி ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சிருத்து. 2 காதல். 2வது லட்சுமி காதல்ல ஆழ்ந்து போயிருக்கிறான் பாரதி என்று சொன்னால் அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏன்னா பாரதியை பார்க்கும்போது நம்ம அந்த லட்சுமி காதல கடைசியில பாடுற பாட்டு என்னன்னா, காட்டு வழிகளிலே மலை காட்சியிலே புனல் வீழ்ச்சியிலே நாட்டுப்புறங்களிலே நகர் நன்னு சில சுடர் மாடத்திலே சில வேட்டுவர் சார்பினிலே சில வீரரிடத்திலும் வேந்தரிடத்திலும் மீட்டும் அவள் வருவாள் கண்டு விந்தையிலே இன்பம் மேற்கொண்டு போம் அம்மா என்று பாரதி பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த மூட நீங்க புரிஞ்சுங்க. ஒரு காலையில அவன் சரஸ்வதியை பார்க்கிறான் என்றால், மதியத்திலே அவன் லட்சுமியை சந்திக்கிறான். அவளை பார்க்கும் இடங்களும் அப்படியே பார்க்கும் இடங்கள்லாம் போற சோலை, அதன் பின்னாலே இருக்கக்கூடிய அந்த வீரம், இது எல்லாத்திலையும் லட்சுமியை பார்த்து கொண்டே செல்லும் பொழுது நேரமாகி விடுகிறது, இரவு விடுகிறது. அப்படியே பார்க்கலாம். பின்னோர் இராவினிலே கரும் பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு கன்னி வடிவமென்றே களி கண்டு சற்றே அருகிற் சென்று பார்க்கையில் அன்னை வடிவமாடா, இவள் ஆதிபராசக்தி தேவியடா, இவள் இன்னருள் வேண்டுமடா, பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா, பின்னோர் இராவினிலே கரும் பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு. செல்வங்கள் பொங்கி வரும் நல்ல தெள்ள அறிவைதி நலம் பல சார்ந்திடும் அல்லும் பகலும் இங்கே இவை அத்தானை கோடி பொருளுள்ளே நின்று வில்லை அசைப்பவளை இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை தொல்லை தவிர்ப்பவளை நித்தம் தோத்திரம் பாடி தொழுவோமடா என்று இது போறது. நீங்க இந்த பாட்டுடைய ராகத்தையும் அந்த பாட்டினுடைய செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த அந்த பாட்டுல இருக்கக்கூடிய வேகம் உங்களுக்கு புரியும். பாரதி எப்படி அந்த வேகத்துல ஈடுபடுறான்னு பார்க்க முடியும் அந்த பாட்டுல பார்க்கும்போதே. முன்னாடி இருக்கிற பாடல் இருக்கிற மாதிரி இல்லை. முதல்ல பார்த்தா பிள்ளை பிராயத்திலே என்று பாடும்பொழுது இருக்கிறது. லட்சுமியில பாடும்போது ரொம்ப கணக்கு வழக்காச்சே, பொருள் விஷயமாச்சே, ரொம்ப கணக்கா பாடுறான். அதுல
அதுல வந்து தேர் இஸ் நோ சென்டிமெண்ட் ஆர் எனிதிங் லைக் தட். அவளோட அழகை பார்த்து மயங்கினேன்னு. இந்த பாட்டு வந்து பூரா ஒரு சென்டிமெண்டா இருக்கு. என்ன சொல்றாங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுக்கு பாரதி கொடுத்திருக்கக்கூடிய ராகம் புன்னாகவராளி. யாராவது வந்து இதை வந்து புன்னாகவராளில பாடலாம் அடுத்த வாட்டி. ஏன்னா இது வந்து எனக்கு கிடைக்கல. இது வந்து டியூப்ல எல்லாம் எங்கேயும் இல்லை. யாராவது வந்து புன்னாகவராளில பாட முடிஞ்சா பாடலாம். இந்த தென்காசி கணேசன் கேன் ட்ரை. அடுத்த வாரம் பார்க்கலாம் அதை பாடிக்காம. இல்லை சங்கர் ஹி ஆல்சோ நோஸ் ராகம். பின்னோர் இராவினிலே கரும் பெண்மை அழகொன்று வந்தது கண்முன்பு. இரவிலே பாரதி நடந்து கொண்டிருக்கிறான். எங்க போகிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பாதையிலே சரஸ்வதியினுடைய அருளினாலே அந்த அறிவை பெற்றிருக்கிறான். அதன் பிறகு இப்பொழுது செல்வமும் வந்திருக்கிறது. அந்த செல்வத்திலே அவன் எங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அதை தேடி போய்கொண்டே இருக்கிறான். ஸோ அந்த பயணத்திலே ஒரு இரவிலே என்ன பார்க்கிறான், கண் முன்னாலே ஒரு பெண்மை அழகொன்று வந்து நிற்கிறது. இதுல வந்து ஒரு பெண் என்று சொல்லல, பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு. பெண் என்பது ஒரு நவுன். பெண்மை என்பது இஸ் ஆல்சோ எ நவுன், பட் இட் இஸ் குவாலிஃபையிங். இது வந்து வாட் வி கால் as, can even call it as a characteristic of பெண்மை. அதாவது ஃபீமேல் என்பதற்கும் ஃபெமினைன் என்பதற்கும் ஆங்கிலத்தை சொல்றதுக்குள்ள டிஃபரன்ஸ் அது. இட் குவாலிஃபைஸ் தட். ஃபெமினைன் சொன்னா அட்ஜெக்டிவா வந்துடும், பெண்மை அழகொன்று. அப்போ இட் இஸ் குவாலிஃபையிங் அழகுங்கிற நவுனை பெண்மை என்று சொன்னனால வாட் வி கால் as அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல வருது இந்த இடத்துல. அப்போ அழகு என்பதை வந்து அது பெண்மை அழகுன்னு முதன்மைப்படுத்தும் பொழுது பாரதி இளைஞனாக இருக்கிறான். 22 வயசுல சரஸ்வதியை விட்டுட்டு வந்துடுறான். அது வரைக்கும் தான் இருந்தால் சரஸ்வதி. பிறகு லட்சுமியை பார்த்து அழகிலே மையல் கொண்டேன்கிறான். அப்போ 22 வயசுக்கு மேல இருக்கிற இளைஞனாக இருக்கக்கூடியவன் லட்சுமியினுடைய அழகிலே மயங்கி இருக்கும் போது கண் முன்னாலே மற்றொரு பெண்மை அழகு செல்கிறது. அதை பார்த்து மனம் ஈர்க்கப்படுகிறது. அப்படி போகும்போது பார்க்கிறான், கன்னி வடிவம் என்றே களி கண்டு சற்றே அருகிச் சென்று பார்க்கையில், ஓஹோ, இதை பார்த்த உடனே ஒரு கன்னி என்கிறான். அந்த வடிவத்தை பார்த்தே தெரியும். ஒரு உருவத்தை பார்த்தே ஓரளவு நம்ம வயதை கணிக்கலாமே. அவருடைய உடல்வாகு, அவர் நிற்பது நடப்பது என்று பார்க்கும்போது, ஓ, ஒரு கன்னி செல்கிறாள் என்று அந்த இளைஞன் மனம் புதுகதத்தை ஆட்படுகிறது. ஏற்கனவே லட்சுமி மீது மையலோடு இருக்கிறான் என்பதை நம்ம வந்து ஒரு கணக்கிலே வைத்துக் கொள்ளும் ஒரு ஓரத்தில். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்பா கொடுப்பேன். இப்படி ஏற்கனவே ஒரு லட்சுமி மேல காதலோடு இருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற பாரதி அவரே எழுதுகிறான், ஒரு இரவிலே ஒரு பெண்மை ஒன்று அங்கே செல்கிறது, அது கன்னி வடிவத்திலே இருப்பதனாலே மனம் களி கொண்டது என்று எழுதுகிறான். இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு, இந்த 3 காதல் என்பதை பாரதி அதிலே ஒரு குறிப்பு வைத்திருக்கிறான். 3 காதல் என்று சொல்லும் போதே ஒரு குறிப்பு என்னன்னா, 3 நிலையிலே இதை பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பிசிக்கல் லெவல், இன்னொன்னு வந்து பொயட்டிக்கல். ஒன்னு பிசிக்கல், இன்னொன்னு பொயட்டிக்கல், மூணாவது பிலசாபிக்கல். இந்த 3 படிநிலை அல்லது லேயர்ஸ்ல இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்பட்டு போகிறோம். இப்படி பாரதி திங்க் பண்றான். அதையே 3 காதல் என்று அந்த 3 என்றையும் ஒரு அடையாள குறியீடாக பாரதி வைத்திருக்கிறான் என்று நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியும். ஒரு கன்னி போகிறாள். ஒரு சாதாரண நிலை, பிசிக்கல் லெவல்ல பார்த்தா ஒரு இளைஞன். இருள் என்பதே ஒரு சூழலை கொடுக்கிறது. அதுவே மனத்திலே ஒரு மயக்கத்தை கொடுக்கிறது. பலவிதமான சிந்தனைகளை, கலிகூர்ந்த சிந்தனை எல்லாம் அது கேட்கிறது. பார்க்க மனசுல ஒரு ஆசை வருது. அடைய ஒரு கன்னி செல்கிறாள் என்று எட்டி பார்க்கிறான். திடுக்கிட்டு நிற்கிறான். என்ன வருது பாருங்க, கன்னி வடிவம் என்றே களி கண்டு சற்றே அருகிற் சென்று பார்க்கையில் அன்னை வடிவமடா, இவள் ஆதி பராசக்தி தேவியடா. அவன் ஏன் கிட்ட போய் பார்க்கறான் என்று சொன்னால் அது கன்னி வடிவம், இல்லைன்னா கிட்ட கூட போயிருக்க மாட்டான். அதனால அந்த டிஃபரன்ஸ் எப்படி வந்து வெள்ளை துணியில கரும்புள்ளி வருகிறதோ அல்ல கருப்புல வெள்ளை வருதுன்னா ஷார்ப் கான்ட்ராஸ்ட்ங்கிற மாதிரி கன்னி வடிவம் என்று செல்லுக பார்க்கும்போது அன்னை வடிவமடா, அவள் ஆதி பராசக்தி தேவியடா என்று ஒரு முக்கியமான செய்தியை குறிக்கிறான். அது மட்டுமல்ல, இவள் இன்னருள் வேண்டுமடா, பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா. இவள் இன்பம்
இதுவரையும் சொல்லியிருந்தான். இன்பத்தை தேடினவன் இப்பொழுது இன்பம் என்று சொல்லாமல் அருள் என்கிறான். இந்த அருள் பக்கம் வந்துருது. அப்ப என்ன, இப்ப ஆதி பராசக்தி என்பது எப்படி தெரியும் எனக்கு? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? எப்படி தெரியும்? அதை குறிப்பால் உணர்த்துகிறான். கன்னி வடிவம் என்றே களி சென்று சற்றே அருகே சென்று பார்க்கையில் அன்னை வடிவமாடா. ஏற்கனவே அறிந்திருக்கிறான். ஏன்னா பெற்றெடுத்த அன்னையும் அவன் மனத்திலே ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியும் அதை விட்டு இவன் விலகி நிற்கிறது தற்காலிகமாகத்தான். திரும்பி அடையறதுக்கு வந்துடுறான். அது ஓடிப்போன குழந்தை வீட்டுக்கு மறுபடியும் வந்து அன்னை மடியிலே வந்து அமர்வது போல அது வெளியில போறது. வெளியில போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துருது. அன்னை வடிவமாடா, அவள் ஆதி பராசக்தி தேவியடா, அவள் இன்னொரு வேண்டுமடா. அது கிடைச்சா என்னாகும்? இந்த உலகில் யாவும் வசப்பட்டு போமடா. அப்போ ஒரு தீர்மானம். யாவும் என்று சொன்னால் என்ன பொருள்? மேலே சொன்ன சரஸ்வதி, அதுக்கு அடுத்து சொன்ன லக்ஷ்மி எல்லாம் வந்து சேருமடா. அப்படித்தானே அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லையா? அவ்வளவு சுலபமா சொல்லிட்டோம் பாருங்க. யாவும் வசப்பட்டு போங்கடா, பினிஷ். இது வந்து இதுல வசப்படாது எதுவும் இல்லை அப்படின்னு. இப்போ நாம இங்க நினைத்து பார்க்கக்கூடியது, இந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி, இந்த 3 பேர் மேலேயும் காதல் இருக்கிறது என்று பாரதி எழுதுகிறானே, இதற்கான காரணம் என்ன என்றால், இந்த காரணத்துல வந்து ஒரு பெரிய தத்துவம், ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. பாரதி பாடல சாதாரணமா வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது, கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பாரதியுடைய மனத்திலே பெரும் புயலாக வீசி கொண்டிருப்பது, அவனுக்கு சொற்களை பத்தி கவலை இல்லை. சொற்கள் அவனுக்கு வந்து விழும். ஒரு மா கவிஞன் நினைச்சதை எழுதக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது. ஆனால் பாரதி ஆரம்பத்திலிருந்தே எதை பற்றி எழுத வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தான். நண்பர்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்காக எழுத வேண்டும், எதை பற்றி எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்று எந்த நேரமும் எண்ண கொண்டான். அதுதான் அவனுக்கு டைம் ஆகுது. இல்லைன்னா இத்தனையும் வந்து ஒரே நாள்ல முடிச்சுட்டு போயிருப்பான். சொற்கள் அவனுக்கு காவலர்கள். பக்கத்திலே வந்து நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. ஏவல் செய்யும் காவலர்கள் சொற்கள். கற்பனை என்பது அவன் அலைந்து விளையாடக்கூடிய விளையாட்டு மேடை. தென்றல் காற்று போல் அவனை எப்போதும் தழுவி கொண்டிருக்கும் இசை. அப்படி இருக்கக்கூடிய பாரதிக்கு அவன் என்ன நினைக்கிறான்? அவன் இந்த யாப்பு, இலக்கணம், இது எல்லாத்தையும் இந்த இலக்கணத்திலாம் தாண்டி அவனுடைய மனத்தில் இருந்த ஒரு கவலை, இத்தனை பெரிய வாய்ப்பையும் இத்தனை பெருமிதப்படக்கூடிய அற்புதமான கவிதை என்ற அந்த அந்த அமுதத்தையும் எனக்கு அளித்திருக்கிற பராசக்தி, நான் இதில் எதை எழுதுவது, யாருக்கு எழுதுவது என்று ஆரம்பித்த போது அவன் மனத்திலே முதல்ல நின்றது என்னன்னா, இந்த நாட்டுக்காக நாம் எழுத வேண்டும். இந்த பராசக்தி நாடினுடைய இணைப்பு தான் நிவேதிதா தேவி. ஆக நாட்டை பற்றி எழுத நினைத்தான். உடனே பார்த்தா அப்புறம் அவன் எழுதினது எல்லாத்திலும் நாடு உள்ளே நின்று கொண்டுதான் இருக்கிறது. நாடுன்னா மலையும் நதிகளும் இந்த வீதிகளும் தெருக்களும் கட்டடங்களுமா நாடு இல்லையே. நாடு என்பது மனிதர்களை கொண்டது. மனிதன் என்பது யார்? வெறும் உயிரோடு ஓடக்கூடிய ஒரு ஆற்றலுடைய வெறும் உயிர் பொருளா? இல்லையே. அது மனது இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. அப்போ இந்த நாடு என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு இந்த நாட்டை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று எழுத வேண்டியதுதான் அவனுடைய முக்கியமான பொருளாக இருந்தது. எனவேதான் என்ன நினைத்தான், அவன் எதை எழுதினாலும் வந்து இதை மனதிலே பின்கொண்டான். சரி, இப்ப பின்னாடி திரும்ப வருவோம். இந்த 3 காதல்ல ஏன் இப்படி எழுதுறான்? 3 காதல்ல எப்படி பாரதியினுடைய இதே கொள்கை. இதை எங்க வேணா இந்த அளவுகோலை வச்சு நீங்க பார்க்கலாம். இது மாறாது. சார், இதை எப்படி சார் பார்க்கறது 3 காதல்? நம்பர் 1, 3 காதல்ல இதுவரை யாரும் இது போல எழுதவில்லை. பாரதி புரட்சி செய்தான் என்கிறார்கள். தோமுசி ரகுநாதன் போன்றவர்கள் பாரதி கிரேட் கம்யூனிஸ்ட், கம்யூனிசம் பத்தி எழுதியிருக்கிறான், சோசியலிசம் பத்தி எழுதியிருக்கிறான். இதெல்லாம் புதிய ஐரோப்பாவிலிருந்து வந்த புதிய இந்த பக்கத்து சீனாவிலிருந்து வந்த, ரஷ்யாவிலிருந்து வந்த புதிய சிந்தனைகள். அது பாரதியிடம் இருக்கிறது, புதியது. புரட்சி என்ற சொல்லையே பாரதி தான் முதல்ல பயன்படுத்துகிறான். அதுவரை புரட்டு என்ற சொல் இருந்தது. அது அப்படிப்பட்ட நல்ல சொல். அவன் புரட்டுக்காரன் என்று சொன்னால் அவன் வந்து இட்ஸ் நாட் எ காம்ப்ளிமெண்டரி, அவன் மோசமானவன் அர்த்தம். அந்த புரட்டு என்ற வார்த்தையை புரட்சி என்று மாற்றி புரட்சி என்று சொன்னால்
அவன் புதிய யுகத்துக்கு புதுமையான விஷயத்தை செய்யக்கூடிய திறனுடையவன், ஆற்றலுடையவன், தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியுடையவன் என்றெல்லாம் சொல்லிதான் புரட்சி. அப்போ தேசபக்தியோட அந்த காலத்துல தேசத்தினுடைய விடுதலைக்கு போராடியவர்கள் தேச புரட்சியாளர்கள். அப்ப காங்கிரஸ்காரன் எல்லாம் புரட்சியாளர்கள் என்றுதான் சொல்வார்கள். இப்ப அப்படிலாம் பண்ணிருக்காங்க போது எங்க எங்க வந்து ரொம்ப அருமை ஒரு 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 மிகப்பெரிய புதிய விழிப்பை கொண்டு வந்தான் என்று சொன்னால் பக்தி இலக்கியத்துல கொண்டு வந்தான். மற்ற புரட்சியெல்லாம் எத்தனை பேர் பாட்டிருக்கலாம். ஏன் இலக்கணத்துல, தமிழ்ல தமிழ்ல புதிய புதிய யாப்பு சிந்து வகைகள்லாம் கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடி இருந்தா கொண்டு வந்திருக்காங்க. புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்தான். திருவள்ளுவன் சொல்லாத கருத்தா? ஓடி மடிந்து விழுகின்ற விருத்தங்கள் கம்பன் எழுதாத விருத்தமா? கம்பன் எழுதாத சந்தமா? இப்படி எல்லாவற்றிலும் புதுமை செய்திருக்கிறான், இல்லை என்று சொல்லல. ஆனாலும் அவன் செய்த மிகப்பெரிய விந்தையான செயல் என்ன என்று எண்ணி பார்க்கிறேன். பக்தி என்ற ஒரு பழைய விஷயத்தை, ட்ரெடிஷனல், ரொம்ப சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பழைய இட்லி இருக்கும், அதை அப்படியே மாத்தி உப்புமாவா பண்ணிடுவாங்க. புதுசா பண்ணிடா இருக்கிறதே மாத்தி. அந்த காலத்துல வந்து ஹோட்டல்ல வந்து சுருள் பூரின்னு வைப்பான். நீங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கல, அதுக்கு பேர் சுருள் பூரிம்பாங்க. அது என்னெல்லாம் ஸ்வீட் எல்லாம் மிஞ்சி இருக்கோ அதெல்லாம் போட்டு வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஹோல்டு மாதிரி வந்து வெளியில ஒன்று சுத்தி அதை வந்து இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. அது சுருள் பூரின்னு பேரு. இதுபோல் பல பேர் இருப்பதை மாற்றி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களே. அதை தாண்டி ஒரிஜினல் புரட்சினா பக்தியில அவன் செய்த பிறகு இன்னும் யாரும் செய்ய முடியல. அதுதான் இந்த காதல். இறைவனை நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், அது யாரும் செய்ததில்லை. இப்ப ஆண்டாள், மீரா போன்றவர்கள், திருவம்பாய் மாணிக்கவாசர் போன்றவர்கள், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் தன்னை நாயகன் ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர், இப்படி எல்லோரும் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பரமாத்மனை ஆணாக வைத்து பக்தி செய்து காதல் செய்தார்கள். பாரதிக்கு முன்னாலும் பின்னாலும் அப்படி இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வத்தை பெண்ணாக்க, அந்த பெண் வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பெண்ணாக கருதி அவளை காதல் செய்கிறேன் என்று சொன்னான். இதுக்கு மனசுல எவ்வளவு துணிவு வேணும். இந்த ஒரே ஒரு தெய்வத்தை காதல் செய்தேன் என்று சொன்னாலும் அது கூட ஒரு அதுக்கே பெரிய துணிவு வேணும். இவன் சொன்ன வரிசையா 3 பெண்களை காதலிக்கிறான். 3 தெய்வங்களை 3 பெண்களாக நினைத்து காதலை சொல்கிறானே. கத்தி மேலே நடக்கக்கூடிய விஷயம் அது. அங்க இங்க திரும்பினா கீழே விழுந்து சொன்னா எழுந்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பக்தி என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை, இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், இந்தியா என்ற இந்த நாட்டினுடைய பண்பாடு பின்னணி, அதனுடைய வாழ்க்கை முறை, அது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால் பக்தி தான். அந்த பக்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பக்தியிலே ஒரு புதுமையை கொண்டு வந்து இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு உய்வை தர வேண்டும் என்று நினைத்தான். 3 காதல் என்று எழுதினான். அந்த 3 காதல் என்ற சொல்லிலேயே அந்த காதல் என்பது, அந்த காதல் என்ற சொல்லே சுந்தரராஜன் ஆரம்பிக்க சொன்னார். காதல்னா எல்லாருக்கும் வந்து கவர்ச்சியான வார்த்தையா இருக்கு சார் அப்படின்னாரு. கரெக்டா? பாரதி பயன்படுத்துகிறான். 3 காதல் என்கிறான். ஆனால் அந்த காதலுக்கே பலவிதமான பொருள் இருக்கிறது. சொல்லியிருக்கிறேன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உன்னறி குய்ப்பது. அந்த பாட்டுலாம் இருக்கு. அது மாதிரி எத்தனையோ பாடல்கள். ஆனா எல்லாத்துலயும் நான் வழக்கமா சொன்னது போல தெய்வத்தை, பெண் தெய்வங்களை பெண்ணாகவே எண்ணுகிறான் என்று நினைக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம். அப்போ இதுல என்ன பண்றான், அந்த பேலன்ஸ் என்ன பண்றான், இதுதான் பாரதி. அப்படி பிள்ளை பிராயத்திலே அந்த வெள்ளை உள்ளத்தோடு நான் காதல் செய்தேன், ஒன்னும் தெரியாத ஒரு காதல். 2வது லட்சுமியை தெரிந்து கொண்டே காதலிக்கிறான். 3வது அந்த பேலன்ஸ் என்ன பண்றான், இந்த பெண் என்பவள் பெண்மை அழகோடு நிற்கக்கூடியவள் யார் என்றால் எனது அன்னை. என்னுடைய அன்னையை காதலிக்கிறேன் என்றது பின்னாலே அதுக்கு விளக்கம் கொடுக்க வரான் பாருங்க. அங்கதான் வந்து தன்னுடைய முழு ஆற்றலையும் கருதி அதை வைக்கிறான். இந்த 3 காதலில் இருக்கக்கூடிய அழகு அங்கதான் நிற்கிறது. இதுக்கு அகச்சான்றாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அடுத்த ஸ்டான்ஸாலே அதை வைக்கிறான். வேற எங்கேயும் இல்லை. அதே ஸ்டான்ஸால ஒரு ஸ்டான்ஸால சொல்றான் என்ன நடக்கிறது. இதே காதலிலே வருகிறான். முதல் காதலுக்கும் 2வது காதலுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் காதலே கூடி மகிழ்வம் என்றால் கோணத்திலே நகை காட்டி செல்வாள் அம்மா. அவகிட்ட கேட்கிறான். அது மாதிரி இவகிட்டையும் கேட்கிறான், என் கூட இருக்கியா, என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? பிள்ளை காதல கேட்கிறான்.
இவர் எளிமையை கேட்கிறான். அவனு இந்த கல்யாணம் பண்ணிக்கலாவா? லட்சுமிகிட்ட என்ன கேட்கிறான்? மயங்கி நிற்கிறான். அவளோட பேசவே முடியல. பேசுவதற்கு முன்னாலேயே லட்சுமி என்ன செய்கிறாள்? இவனுடைய காதலை ஏற்றுக்கொள்பவள் போல, ஏற்றுக்கொண்டவள் போல இவனுக்கு அன்பை பொழிகிறாள். இவன் பக்கம் தனது பார்வையை கொடுக்கிறாள். இவன் பக்கம் தனது புன்னகையை கொடுக்கிறாள். அந்த ஒவ்வொரு புன்னகையும் பொன்னகையாக மாறுகிறது, பொருளாக மாறுகிறது, வீரமாக மாறுகிறது, ஆற்றலாக மாறுகிறது. சென்ற இடமெல்லாம் இவன் சிந்தையிலே அழகு என்ற ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை இவன் மனதிலே கொள்கிறான். அதன் பிறகு பார்க்கும்பொழுது அப்படி கொண்டு வரான். அப்படி கொண்டு வந்துட்டு இதுதான் தொடர்கிறது நினைக்கும் போது, இது அன்னை வடிவமோடா என்று சொல்கிறான். இது அன்னையின் மேலே ஒரு பிள்ளை வைத்த காதலாக. முதல்ல எப்படி வருது? ஒரு பிள்ளை காதல் செய்கிறது, அது பிள்ளை காதல். இங்கே ஒரு பிள்ளை அன்னையை காதல் செய்கிறது. எப்படி மாத்திரா பாருங்க. வாட் a wonderful way. பிள்ளை பிராயத்திலே என்று ஆரம்பிக்கிறான். மூன்றாவது காதல்ல வரும்போது அன்னை வடிவமடா என்று ஒரு பிள்ளை பாடுகிறது. அதனால இதை அப்படியே ஒதுக்காம மூணுத்தையும் பார்க்கணுங்கிற நான் சொன்ன காரியம் அதுதான். சரி, இப்போ இந்த அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. செகண்ட் ஸ்டான்ஸால பார்க்கலாம். முன்னாடி இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால விளக்குவதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதான் சுந்தரராஜன் சார் ரெண்டாவது ஸ்டான்ஸா பாருங்க. செல்வங்கள் பொங்கி வரும், நல்ல தெள்ளு அறிவெய்தி நலம் பல சார்ந்திடும். பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம் சார். அதை பின்னோர் ராவினிலே கரும் பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு, கன்னி வடிவமன்றே களி கண்டு சற்றே அருகிற் சென்று பார்க்கையில் அன்னை வடிவமடா, இவள் ஆதிபராசக்தி தேவியடா, இவள் இன்னருள் வேண்டுமடா, பின்பர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா. இந்த ஸ்டான்ஸால இந்த ஒரு சொல் இருக்கிறது. இந்த களி, களி கண்டு சற்றே. களி என்பது மகிழ்ச்சியினுடைய எல்லை. மகிழ்ச்சி என்பது மேக்சிமம் ஹாப்பினஸ்ல தமிழ்ல மேக்சிமமா ஒண்ணு சொல்றேன்னா களி, களிப்பு, களி கொண்டான், ஆனந்த களி என்பார்கள். ஆகவே அந்த களி என்பது மேக்சிமம். அவள் பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆகா ஒரு பெண்ணுடைய உருவம் தெரிகிறது என்று களி மீதுர மேக்சிமம் அதை சொல்கிறார். இது ரெண்டாவது பார்க்கலாம். செல்வங்கள் பொங்கி வரும், நல்ல தெள்ளறிவு, நல்ல தெள்ளறிவு எய்தி, அப்படி பிடிக்கணும். அத நல்ல தெள் அறிவு, தெள் என்பது தெளிவான அறிவு எய்தி நலம் பல சார்ந்திடும். அல்லும் பகலும் இங்கே. அல்லும்னா இரவு, பகல் இரவு என்பதை அல்லும் பகலும் இங்கே இவை அத்தனை கோடி பொருளினுள்ளே நின்று 24 hours எல்லா பொருள்ல உள்ளே நின்று வில்லை அசைப்பவளை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வில்லை அசைப்பவளை? கையில வில் வச்சுட்டு இருக்காங்கிறது பொருள் மட்டும் இல்ல. வில்லை அசைப்பவள்னா த சீஃப் who controls everything. அவகிட்ட தான் இருக்கு அது ஃபைனல். கையில அவளோட அந்த பிடிமானத்துல இந்த உலகமே இருக்கிறது. என்னுடைய பழைய பாட்டை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காளியனும் திரு பெயருடையாள், செல்லும் காலத்தை ஆள்கின்ற தன்மையனாள், சின்ன தூளியை போல் இந்த பூமியனை ஆட்டி தூக்கத்தில் நம்மை மயங்க வைப்பாள், அந்த கேளிக்கை ஓய்ந்த இரு கணத்தில் விழி கோணத்தில் நம்மை விழிக்கச் செய்வாள், அவள் தாள் இணையே சதம் என்றிருந்தால் அவள் தன்னையும் உன்னையும் உணர்த்திடுவாள் என்று 40 வருஷம் முன்னாடி பாடின பாட்டு. அந்த காளி எப்படி அந்த தூக்கத்தை ஆட்டி, அம்மா தூங்கச் செய்வதும் அம்மா, தூக்கத்திலிருந்து உங்களை விழிக்கச் செய்வதும் அம்மா. அப்படி அந்த அன்னை வடிவத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் இருக்கிறது. தெள்ளறிவு எய்தி சொல்ல வில்லை அசைப்பவளை, இது அத்தனைக்கும் வில்லை அசைப்பவள் அவள்தான். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவள். இந்த வில்லை அசைப்பவள்னா கண்ட்ரோல்ல இருக்கா. இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை. இங்கதான் இந்த வினைச்சி என்று சொல்லி இருக்கிறது. ரொம்ப வினைச்சிங்கிறத வினை செய்பவள், வினைச்சி. தமிழ்ல அதாவது சில வார்த்தைகள் அப்படியே சொல்ல முடியும். அப்படியே வினைச்சி, வினை செய்பவள், வினைச்சி. இப்போ இதுல 3 லெவல். ஒண்ணு வில்லை அசைப்பவளை என்று சொல்லக்கூடிய இடத்துல இவதான் கம்ப்ளீட் கண்ட்ரோல். எதுக்கு கண்ட்ரோல்? எல்லா வேலைக்கும் கண்ட்ரோல். ஆனா என்ன சொல்றான்? அத்தனை வில்லை அசைப்பவளை, இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை. இப்போ சாதாரண ஒரு கண்ட்ரோல் ஒருத்தருக்காருன்னா he will be in control asking his subordinates or his workers to do the work. அம்மா அப்படி இல்லையா, காளி அப்படி இல்லை. அவள் தான் நம்மை ஆட்படுத்துகிறாள், அவளே எல்லாத்தையும் செய்கிறாள்.
அதுதான் அந்த அன்னையினுடைய, அந்த தாயினுடைய பாவம். there is no second step. இது வந்து தத்துவார்த்தமா சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஸ்ரீவித்யா உபாசகத்திலிருந்து தத்துவமா சொல்ல, there is no layer between the சாதகா and the சாதனை. சாதனைங்கிறது அந்த ஒன்றாகக்கூடிய நிலை, இறைவனை இறைவியை அறியக்கூடிய நிலை, அடையக்கூடிய நிலைங்கிறது ஒண்ணு, அறியக்கூடிய நிலை. இதுவும் தத்துவத்தில் பேசுவார்கள். ஒன்று அறிவது, இன்னொன்று அடைவது. அடைவது என்ற அறிவு, அடைய வேண்டும் என்ற அறிவு, அடைந்தேன் என்ற அறிவு, இதெல்லாம் அதுல வந்து தத்துவ ரீதியாக பல பேசுகிறார்கள். பட் என்ன அப்படின்னா 2 லேயர் இருக்கு, அவ்வளவுதான். 3வது லேயரே கிடையாது இங்க. அப்போ அவள் ஆட்டுவித்தால் ஆடாதார் யார் ஒருவர் என்று கேட்பாரு. அது போல அங்க அந்த அம்மா இருக்கா, வில்லை அசைப்பவளை, இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை தொல்லை தவிர்ப்பவளை, இதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. அப்ப கேட்கலாம், சார் இதுல என்ன சார் தொல்லை தவிர்ப்பவளை? அந்த அம்மா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, காளி தேவி செய்கிறாள், அதுல எப்படி பிழை வரும்? தொல்லைன்னா அவனால தொல்லை, நம்மால தொல்லை வருது. தொல்லை தவிர்ப்பல நம்மால தொல்லை வருது. அம்மா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா. குழந்தை ஓடி போய் விளையாட்டுக்கு நிறுத்த எடுக்கிறது, கீழே தள்ளுறது, அந்த இடத்த நாசம் பண்றது. ஆகவே இந்த வேலை அனைத்தும் செய்யும் வினைச்சியை நாம் ஏற்படுத்தக்கூடிய தொல்லை தவிர்ப்பவளை, நாம நமக்குள்ளே இந்த அறிவில்லாமல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொல்லைகளை தவிர்ப்பவளை, நித்தம் அங்கிறது 2த்துக்கும் சேரும். சில நேரத்தில் ஒரே சொல்லை எடுத்து 2 இடத்துல போடலாம். இந்த வேலை அனைத்தையும் நித்தம் செய்யும் வினைச்சியை நித்தம் தொல்லை தவிர்ப்பவளை நித்தம் தோத்திரம் பாடி தொழுதிடுவோமடா. அப்ப நித்தம் என்ற சொல்லை கொண்டு கூட்டு பொருளாக நீங்கள் எல்லா இடத்துலையும் வைத்துக் கொண்டு பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சொல்றோம்? வேலை அனைத்தையும் செய்யும். வேலை அனைத்தையும் என்று சொல்லும்போது, எப்பவுமே பன்மையில சொல்லும்போது கவிஞன் சில சொல்லி பலவற்றை புரிய வைப்பான் என்று நமக்கு தெரியும். அது இது போல இடங்களை பார்க்கணும். என்ன வேலைகள் எல்லாம் செய்கிறாள் இறைவி? இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவி இருக்கிறாள். குடும்ப தலைவிக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அது 1 2 அது போயிட்டே இருக்கும். காத்தால எழுந்து நிறைய வேலை, சமையல் வேலை, வீடு இது பண்ணு, அது இது போயிட்டே இருக்கு. அது மாதிரி 1 2 உலகத்தை பிறக்கக்கூடிய அன்னையினுடைய தொழில் இருக்கிறதே, அந்த தொழிலினால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, அதை வேலை செய்ய இந்த வினைச்சியை என்ற பொருள் இருக்கிறதே, அது ரொம்ப வினை செய்பவளை என்று அதுக்கு பொருளாக இருக்கிறது. வினைச்சியை தொல்லை தவிர்ப்பவளை, ட்ரபிள் ஷூட்டர்ஸ். அப்போ இந்த தொல்லை நம்மாலே வருகிறது, அதை தீர்க்கிறாள். அவளை தோத்திரம் பாடி தொழுதிடுவோமடா என்று எப்படி வந்து ஒரு ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற காதலிருந்து இந்த 3வது காதலுக்கு வந்து சேர்கிறான் என்று பார்க்கிறோம். நித்தம் தோத்திரம் பாடி தொழும். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நித்தம் என்று ஏன் சொன்னா? கொண்டு கூட்டு பொருள் சொல்றோம். அது ஏன் என்பதற்கான பொருளையும் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நமது தொல்லைகள் நித்தம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் நித்தமும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா லீவ் விட முடியாது. இதெல்லாம் 24 hours. இப்படி நித்தம் இயங்குகின்ற உலகத்தை நித்தமும் தொல்லை இல்லாமல் காப்பவளை நித்தம் நீங்கள் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் தொழ வேண்டும் என்கிறான் பாரதி. இட் இஸ் a continuous process. Why? She is taking a continuous care on you. அப்ப இந்த காதல் வந்து 3வது காதலாக விளையக்கூடிய அன்னை மீது இருக்கக்கூடிய காதல் இருக்கிறதே, அது பாரதி ரொம்ப அறிவோடு சொல்கிறான். அந்த முதல் காதல் எப்படி முடிகிறது எல்லாம் நினைவில் மறக்காம வச்சுக்கணும். எந்த வயசு? 22 ஆண்டு வரை நான் சரஸ்வதியினுடைய காதலிலே இருந்தேன் என்று பேசுகிறான். ஒரு இடம் கொடுத்தான், 22 வயசு வரைக்கும். லட்சுமி காதல் என்னாச்சு? எப்போ பின்னோர் ராவினிலே ஒரு கரிய பெண்மை நிறமுடைய கரிய பெண்மை ஒன்று அதை பார்க்கும் பொழுது, அதை பார்க்கிற வரைக்கும் இவனுக்கு அதை பார்க்கிற வரைக்கும் தான் லட்சுமி காதல், அதோட நின்று போச்சு. இப்ப 3வது காதலுக்கு என்ன பீரியாடிசிட்டி, என்ன அளவுனா எண்ட்லெஸ். இட் இஸ் எண்ட், தேர்ஃபார் இட் இஸ் எண்ட்லெஸ். எது முடிவற்றதாக இருக்கும்? நீ முடிவிலே நின்று கொண்டிருந்தால் அது முடிவற்றதாக தான் இருக்கும். அதுதான் பாரதி பேசுறான். அப்ப எண்ட் கேம் என்று சொல்வார்களே, அது போல 3வது காதல் அதுக்கு வந்து எண்ட்லெஸ், அதுக்கு பீரியட் கிடையாது. நீ வாழும் வரை இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது
மூன்றாவது காதல் therefore முழுமையான காதல். முதல்ல வந்து பிள்ளை காதல், முற்றாத காதல், அரும்பிய காதல். அடுத்து வந்து அரவணைக்கும் காதல். கடைசியில மூன்றாவது காதல் வந்து நிறைவு பெற்ற காதல், முழுமையான காதல். இதை எப்படி இன்னொரு லேயர்ல எடுத்துன்னு கொண்டு போய் வைக்கணும்? இப்ப இதுல வந்து இந்த பாடல்ல என்ன சொல்றான்? செல்வங்கள் பொங்கி வரும் நல்ல தெள்ளறிவு எய்தி நலம் பல சார்ந்திடும். இப்ப தெள்ளறிவு வரும் சொன்னா யாரு தெள்ளறிவு கொடுக்கிறவ? சரஸ்வதி. சோ அந்த சரஸ்வதி இந்த மூன்றாவது காதல் நீ செய்தால், அந்த அன்னை மேல் காதல் கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா சரஸ்வதி உள்ள வந்துடுறா. தெள்ளறிவு எய்திடும். ஆரம்பத்தில் சொன்னா செல்வங்கள் பொங்கி வரும். நீ போய் ஒரு ஒரு போறத புன்னகை கொண்டாள். நான் கேட்கும் போது இருக்கா, லட்சுமி வந்து வரா போறா, கண்டினியூஸா இல்ல. என்ன பிழை செய்தேனோ, பிழை என்ன செய்தேன் போய்விட்டாளே என்று பாடுகிறானே. இங்க அந்த மாதிரிலாம் உண்டா? ஒன்றும் கிடையாது. இங்க வந்தா என்ன இருக்கும்? பர்மனண்டா அறிவு இருக்கிறது, பர்மனண்டா இவனுக்கு வந்து செல்வம் இருக்கிறது. அதோடு மூன்றாவதாக என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் அன்னையினுடைய அரவணைப்பு இருக்கிறது. சோ இப்ப 3 பார்க்கணும். ஒன்று அறிவு, இரண்டாவது பொருள், மூன்றாவது அன்னையின் அளப்பரிய அன்பு. அப்ப 3 காதலை நாம் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதல் காதல் அறிவு, இரண்டாவது காதல் அழகு, பொருள், வீரம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அறிவு, அழகு, அன்பு என்று முடிகிறது. அப்ப கடைசியில் அந்த அன்பின் வயப்படும் பொழுது அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. செய்க தவம் செய்க தவம். அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு, விநாயகர் நான் பண்ண. அன்புதான் தவம் என்கிறான். அன்பு செய்தல் தான் தவம் என்கிறானே. அப்போ அந்த அல்டிமேட் விஷயத்தை காட்டுறான். அப்போ இது யாருக்கு சொல்லக்கூடிய விஷயம்? 3 நிலையிலே சொல்றான். அப்ப இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் 3 விதமாக இருக்கிறார்கள். இந்த 3 வித மக்களுக்கும் போய் சேர வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறதே, அது இந்த இந்த பகுதியிலே அவன் பேசுகிறான். ஒருவன் இளைஞனாக இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை, மனத்தளவிலே கூட பேசலாம். ஒருவன் அறிவுதான் இருக்கிறான். இப்போ அறிவே தெய்வம் என்று போகிறவன் என்ன பண்ணுவான்? கடினமாக இருக்கும் அவனுடைய மனம், அறிவை பற்றியே நிற்கும், மூளையிலே நிற்கும், கீழே இதயத்துக்கு இறங்கி இறங்கி வராது. இந்த இடத்துல இருக்கு அறிவு, இதயம் இங்க இருக்கிறது. இடையிலே மூச்சு விடக்கூடியது, உயிர் வாழ வேண்டியது. சாப்பிடுறது, மூச்சு விடுறது, ரெண்டு தான். இதான் திஸ் இஸ் இந்த நோஸ் போர்ஷனுக்கு இதுதான் வாழ்வினுடைய இண்டிகேஷன். இதயம் என்பது அன்பை சுட்டுகிறது. ஆகவே முதல் காதல் மூளையிலே உதிக்கிறது, இரண்டாவது காதல் வாழ்வியலிலே உள்ளே செல்கிறது, மூன்றாவது காதல் முழுமையை கொடுக்கிறது. ஏன் பாரதி அதை நினைத்து பார்த்தான் என்றால், பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறார், இந்த வாழ்வியலுக்காக என்னெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று. அந்த கட்டுரையை வந்து பார்க்கலாம், பாரதியுடைய வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம், என்ன எழுதுகிறான் என்று பார்க்கலாம். இந்த வாழ்வு என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது இன்னும் மனசுல நீங்க பின்னாடி இதை கொண்டு, நான் அப்பப்போ சொல்லணுங்கிறது இல்லை, பின்னாடியே கொண்டு வந்துருங்க. வாழ்வியலிலே உழைப்பு தேவை. அதாவது இன்னொரு விதத்தில் பார்த்தா, இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸ் தான், எனிபடி ஹூ இஸ் ஃபங்க்ஷனிங், ஆல் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எய்தர் இன் கோமா ஸ்டேஜ் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட் அவுட். அப்போ இந்த செயல் இருக்கிறது, அந்த செயல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செய்கை என்ற அந்த உழைப்பு அல்லது உடல் உழைப்பு அல்லது உடல் இயக்கம் என்று சொன்னால், ஒன்று பிறர்க்காக செய்ய வேண்டும் அல்லது தனக்காக செய்ய வேண்டும், ரெண்டு தான். எய்தர் யூ ஆர் த அதர் ஒன். இந்த இருமை, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த இருமையை ஒருமையாக்க வேண்டியதுதான் ஆன்மீகம் சொல்கிறது. இந்த இருமை எங்கெல்லாம் இருமை இருக்கிறதோ அதை ஒருமையிலே கொண்டு சேர்ப்பது ஆன்மீகம். இது உடல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, இந்த புறத்தையும் அகத்தையும் அகப்புற வேற்றுமையின்றி ஒன்றாக்குவது ஆன்மீகம். அதுபோல நீ ஒன்று செய்கிறாய், அது உலகத்துக்கு செய்கிறாய். நான் ரொம்ப பெரிய பிலாசபியா சொல்ல, ஒரு சாதாரண ஒருவனுடைய வாழ்க்கை பார்க்கலாம். ஒரு பெண் அல்லது ஆண், ஒரு தாய் அல்லது தகப்பன், ஒரு தந்தை தாய், முதல்ல வந்து அவன் பிறருக்கு செய்கிறான், குழந்தைக்கு செய்கிறான், இல்ல அண்ணா தங்கை யாருக்கு இருந்தாலும் பிறருக்கு செய்கிறான். ஒரு காலகட்டத்தில் வந்து அவன் தனக்குத்தானே செய்து கொள்கிறான்.
கற்றுக்கொள்கிறான். முதல் நடக்க தெரியாது, அம்மா கையை பிடிச்சிட்டு வரும், அதுக்கப்புறம் தானே நடக்க தொடங்குகிறான். முதிய வயதிலே நடக்க தெரிந்தாலும் கூட உடல் நலம் என்ற காரணத்தினால் இந்த நடைக்கு இன்னொருத்தருடைய துணை தேவைப்படுகிறது. அப்போ இது எப்படி இந்த துணை இருக்கிறதோ, துணை இல்லாமல் நீ அந்த அந்த வாழ்க்கையினுடைய போக்கில பார்க்கும்போது இந்த புற இயக்கங்களை தாண்டி இந்த இயக்கங்கள் எல்லாம் அடங்கும் பொழுது உனக்கு ஒரு பற்று வேண்டும் அல்லவா, அந்த பற்றை சுட்டி காட்டுவது நிறைவான காதல். பாரதி எழுதுகிறான், உழைப்பு என்ற இடத்துல இந்த நாட்டில் ரொம்ப தேவைப்படுற விஷயம் அது. இந்த நாட்டில் அந்த உழைப்பு கர்மண்யவாதிகாரசி என்று எப்படி கீதையில சொல்றாங்களோ அது போல உழைப்பை, இறைவனை நம்பிக்கொண்டு உழைப்பை பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அந்த கீதாசாரத்தை தான் பாரதி தன் கவிதையிலே வைக்கிறான். அதுதான் இந்த 3 காதல் விவகாரம். அதுதான் அது அட்ராக்டிவா அவன் எழுதுகிறான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய செய்தி அதைத்தான் சொல்கிறது. உழைப்பு எப்போதும் உண்டு. பாரதியுடைய வரிகள். ஐம் கோட்டிங் பாரதி. கோட். உழைப்பு எப்போதும் உண்டு, தெய்வமே சரண் என்றிருப்பார் உள்ளத்திலே தாபமில்லாமல் உழைப்பவர்கள். உள்ளத்திலே தாபமில்லாமல் உழைப்பவர்கள், தெய்வத்தை நம்புபவர்கள். இப்ப லட்சுமி இஸ் கிரியேட்டிங் லட்சுமி as a symbolic representation of your ஆற்றல், உழைப்பு, உங்களுடைய வீரம், அழகு, அழகுணர்ச்சி, அழகியல் தத்துவங்கள், பொருள் சார்ந்த தத்துவங்கள், இது எல்லாத்தையும் அந்த 2வது செக்மெண்ட்ல கொண்டு வந்துடுறான். அதுதான் காதல். நீ அவளை சார்ந்திருந்தால் எப்படி ஒரு காதலன் காதலை சார்ந்து வேற எண்ணமே வராது. அதான் உண்மையான காதல். அது போல உள்ளத்திலே தாபம் இல்லாமல் உழைப்பவர்கள் ஆனபடியால் அவர்களுடைய செய்கைக்கு வலிமை அதிகம், வேகம் அதிகம், உயர்வு அதிகம், அழகு அதிகம், பயன் அதிகம் என்பது சொல்லாமலே விளங்கும். பாரதியோட வார்த்தை. நான் உங்களுக்கு ஹே காளி அப்படின்னு இதுக்கு முன்னாடி காளியினுடைய பாடல் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா அந்த செக்மெண்ட்ல நீங்க பார்க்கலாம். அதுல இவன் காளியிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். கேட்கல, எதெல்லாம் வேணும்னு கேட்க விட அதெல்லாம் தருவாள் என்கிறான் அந்த ஹே காளி என்ற அந்த பாடலில. அதுல நான் தனியாக எடுத்து ஒரு பட்டியல் போட்டேன், என்னெல்லாம் வருது அதுல. ஒன்று பொருட்குவை. பொருட்குவை என்று சொன்னால் குவிந்த பொருள், தேவைக்கு மேல அதிகமான பொருள். அப்ப கேட்கும்போது கேட்கிறான், எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு இவ்வளவு பொருள் கொடு என்று கேட்பதை தாண்டி பாரதியுடைய எண்ணப்படி என்ன கேட்க வேண்டும்? பொருட்குவை கொடு. ஏன் அப்படின்னா பிறருக்கு கொடுப்பதற்காக. எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்று நான் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. பொருட்குவை, புவி ஆட்சி, இதெல்லாம் லட்சுமி செக்மெண்ட்ல வருது. அறிவு, அழகு, ஆற்றல் எல்லாத்துக்கும் அவதான். சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்னேன், 8 அஷ்டலட்சுமிகள் இருக்கிறார்களே, தானியலட்சுமி, தனலட்சுமி. அப்ப இது எல்லாமே இதுல வருது. புவி ஆட்சி வேணும், எனக்கு பவர் வேணும், திண்மை, உறுதி, அறிவு, அமைதி, அருள், தானம். தானம் அதுக்குதான் முதல்ல பொருட்கள் கேட்கிறான். தானம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். வேள்வி, தவம், கல்வி, மானம். அது மானம். வள்ளுவன் எவ்வளோ சொல்றோம் அதை பத்தி, அது தேவைப்படுறது. மானம், வீரியம், ஆண்மை, நன்னேர்மைன்னு ஒண்ணு போடுறான். நன்னேர்மை என்று அந்த அதுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நன்னேர்மை, நேர்மையா இருந்தா போட்டோம், நல்ல விஷயத்துக்கு நேர்மையா இருக்கணும். எப்படி சார் அதை எக்ஸ்பிளைன் பண்றது? ஒரு முறை நாகராஜ் சார் தான் சொன்னார், ஆஸ் யூஷுவல், அவருடைய பாணியில. நன்னேர்மை என்ன அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப நேர்மையாக தப்பா 2 பேர் அவனை 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணாலும் தீர்மானம் பண்றான், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான். அதுக்கு ரொம்ப நேர்மையா போய் அவனை கொண்டுட்டு வரேன்னா அதை ஒத்துப்பாங்களா யாராவது? நேர்மை என்பது நன்னேர்மையா இருக்க வேணும். தீய செயலிலே நேர்மையாகிறது பிரயோஜனம் இல்லை. எனவே அது சொல்லலாம், அது ஒரு குவாலிஃபைங் வேர்ட். நன்னேர்மை அல்டிமேட்லி ஞானம். ஆகவே இந்த அனைத்தையும் வேண்டும் என்று சொல்கிறானே, அது வரும் அவனுக்கு. உழைப்பு, கோட்டிங் பாரதி அகைன், உழைப்பு எப்போதும் உண்டு, தெய்வத்தின் தலையிலே சுமையை போட்டுவிட்டு நாம் கவலை, பயன் என்ற 2 நாய்களுக்கும் உள்ளத்தை இரையாக்காமல், வாட் a word, 2 dogs அப்படிங்கிறாங்க. கவலை, பயன். கவலை பத்தி, கவலை என்னடான்னா
டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, கவலைப்படுறது ஒண்ணு, கிட்டத்தட்ட அந்த கவலை வந்து பயன் இருக்கிறதா இல்லையா, த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் லேபர், அதுதான் கூடாதுங்கிறான். மாபலேஷு கதாச்சித்தன் சொன்ன காரணம் அதனுடைய பயன், அதை பற்றி நினைக்காத, இல்லாத பண்ணு. அப்ப எப்படி சார் மோட்டிவேஷன் இருக்கும்னா, திஸ் இஸ் த ட்ரைனிங். த கிரேட் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இஸ் த மோட்டிவேஷன் which otherwise will nobody will understand. யூரோப்பியன் தாட்ஸ் எல்லாரும் கேட்கிற கேள்வி கீதையில, எப்படி சார் மோட்டிவேஷன், பலனை எதிர்பார்க்காம எப்படி சார் 100 மார்க் வாங்கணும்னு படிச்சானே படிக்க முடியும்? என்ன வேணா மார்க் வரட்டும், படிக்கிறேன்னா அந்த அளவு ஊக்கம் வருமா என்று கேட்பார்கள். இது விரிவாக பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட். அது அதுல முக்கியமான செய்தி என்னன்னா, அதை ஆஃப்செட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரஸ்ட், பிலீஃப், விடா நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேண்டும் என்று சொல்கிறான் பாரதி. உழைப்பு, சந்தோஷ, இந்த உள்ளத்தை இரையாக்காமல் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டு நிலத்தை உழுவது நல்லது. ஏன் உழவனுக்கு பாட்டு எழுதினான் பாரதின்னு இப்பதான் தெரியுது. எல்லாருக்கும் பாட்டு எழுதியிருக்கான். ஏன் அப்படின்னா, பாரதியோட அட்வைஸ் என்னன்னா, மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, பாடிண்டே பண்ண எல்லா விஷயத்தையும் பாடிக்கொண்டே உழு, பாடிக்கொண்டே நிலத்தை உழுவது நல்லது, அழுது கொண்டே உழுதால் உழவுக்கு கெடுதி. எவ்வளவு கிளீனா இருக்க பாருங்க, ஒன்றும் சந்தேகமே இல்லை அவனுக்கு. பிரிஸ்கிரிப்ஷன், அழுது கொண்டே உழுதால் உழவுக்கு கெடுதி. சில பேர் வேலை பண்ணுவான் ஆபீஸ்ல, அழுதுண்டே பண்ணுவான், பண்ண பண்ண மேல சிரிச்சுன்னு பண்ணுப்பா, மற்றவர்களுக்கு உருப்படியா இருக்கும். அது எந்த வேலையும் உருப்படியா இருக்கு. காரணம் சொல்கிறான், மனத்துக்கு சந்தோஷம் இல்லை என்றால் மடத்தன்மை வர அது வேறொன்றும் இல்லை. உழைப்பு எப்போதும் உண்டு. இதிலே நான் என் பாரத்தை நீக்கிவிட்டு உழைத்தால் வேலை கிறுகிறுவென்று வேகமாகவும் பிழை இல்லாமலும் நடக்கும். இது ஒரு, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அது கையினாலே செய்யக்கூடிய வேலை. ஒன்றை எடுத்து அங்க வைக்கணும், இங்க வைக்கணும். நீங்க ஏற்கனவே 2 கையில 2 கிலோ இரும்ப கட்டின்ட்டீங்கன்னா வேலை கஷ்டமா போயிடும்ல. அப்போ நீங்க சுமையென்று இருந்தால்தான் நீங்கள் புலர் சுமையையோ அல்லது பணிச்சுமையோ ஏற்க முடியும், அது பயனுள்ளதாக செய்ய முடியும். பாரதி எழுதுகிறான், தன்னை வேலை கிறுகிறவென்று வேகமாகவும் பிழையில்லாமலும் நடக்கும், தன்னை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு வேலை செய்தால் வேலை குழம்பும். தன்னை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு, நம்மால நம்மையே தூக்கி வச்சுக்க முடியுமா? என்ன கிராபிக்கா சொல்றான் பாருங்க. எது, அதாவது யூ கேன் டு ஒரு அந்த கால பெரல்மான் ஒன்று சயின்ஸ் புக், ரஷ்யன் பர்சன் பெரல்மான் who has written beautiful சயின்ஸ் புக். அதுக்கு என்ன முக்கியம்னா, நிறைய ப்ராக்டிக்கல் இதெல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் நம்ம பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பான். அதை வச்சு சுத்துறது பண்றதெல்லாம் பண்ணி அந்த காலத்தில் யங் டேஸ்ல we have done that, especially for conducting science quiz. I used to use that book. அதுல வந்து அவன் சொல்லுவான், நீ எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் உன்னை நீயே தூக்க முடியாதுங்கிறான். உன் தலை பிடிச்சி நீயே மேல தூக்க முடியாது உன்னை. யூ கான்ட். வாட் இஸ் யுவர் வெயிட்னா 50 கிலோ இருக்கும், 60 கிலோ இருக்கும். 60 கிலோ நீ தூக்கிடலாம், யூ மே ட்ரை, பட் உன்னுடைய 60 கிலோ நீயே தூக்க முடியாது என்று சொல்கிறான். இது போட்டு துரை தனபாலன் இஸ் ரைட்டிங் பொழுதுபோக்கு அறிவியல். எஸ், தட்ஸ் a புக். அதனால தன்னை மறந்து வித்தையின் இன்பத்திலே தன் புத்தி முழுவதையும் செலுத்தி ஆடும் தாசி நன்றாக ஆடுவாள், நாம் அழகோ அழகில்லையோ. ஒரு தாசி ஏன் ஆடுறார், அழகு, அந்த அதுல அழகு இருக்கிறது. பாரதியுடைய வரி, வித்தையின் இன்பத்திலே தன் புத்தி முழுவதையும் செலுத்தி ஆடுகிறாள். வாட் a beautiful way. அதாவது சார், பாடுறவன் வந்து யூஸ் டு சே, ஒரு கவிதையில எழுதியிருக்கேன் ஒரு முறை, ஒருத்தர் பாடுறார், ஒரு பாகவதர் பாடின்னு இருக்கார். அவர் பாடும்போது அந்த பாட்டு வந்து எதிரில் இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ற வேண்டி பாடிட்டே இருக்காரு. எல்லாரும் தலையாட்டுறாங்களா, கை தட்டுறாங்களா, கூட்டம் வந்திருக்கா அப்படின்னு அந்த சபாவை பார்த்துட்டே பாடிட்டு இருக்காரு. அப்படியே பாடுற நேரத்துல எல்லாம் கவனிச்சுன்றாங்க. ஆனா ஒரு நேரத்துல அவர் இந்த சூழலை எல்லாம் மறந்து தான் பாடக்கூடிய அந்த பாட்டிலே அவரும் ஸ்ருதியுமாக ஒன்றி ஒரு நிலையிலே அவர் இசையினுடைய வடிவமாக மாறுகிறாரே, அந்த நேரத்திலே இசையே தெரியாதவன் கூட அவருக்கு ரசிகனாக மாறி விடுவான். அதுதான் அந்த ஒன்றுதல் இருக்கிறதே, அதுக்குதான் ஸ்ருதி வச்சிருந்தாங்க. ஐ யூஸ் டு சே, ஒரு ஆசிரியர், இசை ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கலாம், எல்லாத்தையும் 9 வகையான தாளங்களும் அதனுடைய இன்ட்ரிகேட் தாளங்க வரிசைகளும் 72 மேலகர்த்தா ராகத்தையும் அடுத்து இருக்காத அந்த இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான ராக வித்தியாசங்களையும் எல்லாத்தையும், பாடல்களையும் கீர்த்தனங்களையும் கிருதிகளையும், டிஃபரெண்ட் கம்போசிஷன்ஸ், டிஃபரெண்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம்.
சுதி சேர்க்கறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது யாரும். சுதி சேர்க்கறது மட்டும் அவன் வந்தா சேர்த்துக்கணும். ஏன் சார் அவ்வளவு நிம்மதியா கரெக்டா சொல்றீங்கன்னா, சில பேர் வந்து பெரிய பாப்புலர் சிங்கர்ஸா இருப்பாங்க. வாழ்நாள் பூரா ஒரு நாள் கூட சுதி சேர்ந்திருக்காது. சுதி சேர்க்காதே பாடியிருப்பா, மொத்த பாட்டையும் பாடியிருப்பாங்க. அதுதான் தெரியும் நமக்கு. சுதி சேர்க்கணும். யாராவது சொல்லக்கூடாது, சார் சுதி போயிடுத்து சரியா பாடுங்க சொன்னானா அவன் வித்வான் இல்லை. அவன் காதுல அவனுக்கு மனசுல அந்த சுதி சேரணும். இதை ஆசிரியர் கற்றுக் கொடுப்பது கஷ்டம். அப்ப என்ன பொருள்? காது வேணும். இந்த காது இருந்தாதான் அவனால வந்து சரியா பாட முடியும். அப்போ அந்த வித்தையிலே மனம் ஈடுபட்டு லயித்து அந்த வித்தையில ஆடுறா, தன்னை மறந்து ஆடுகிறாள். ஆகவே இதெல்லாம் அவன் சொல்றான். வகுப்பு சரியாக இருக்கிறதோ இல்லையோ, நெற்றி போட்டு நேரே விழுந்திருக்கிறதோ என்னவோ, பாதி ஆட்டத்தில் 300 முறை வயிற்று வலி வந்தது போல் வந்து விடுமோ. பாரதி எழுதுறான் எக்ஸாம்பிள். என்னெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுற வந்து நெற்றி போட்டு விழுந்து விடுமோ, இல்லைன்னா வகுப்பு சரியா இருக்கிறதோ, அதாவது வகுப்புனா அப்போர்ஷனிங் ஆல் அலங்காரம் அண்ட் ஆல் தட் என்று தன் சித்தம் குழம்பி போயிருந்தால் ஆட்டம் நேரே வராது. பாரதி அருமையான வெண்பாவிலே இந்த கட்டுரையை தொடர்கிறான். என்னெல்லாம் அசத்துறான் சார். பாரதி வந்து ஒரு கட்டுரையில வந்து பாட்டு எழுதுறங்கிறது என்பதே வந்து ஒரு புதுமைதான் அந்த காலத்துல. சந்திரிகையின் கதையில தான் உள்ளுக்குள்ள அந்த தீக்குள் விரலை விட்டால் பாட்டு அந்த சந்திரிகையின் கதை நடுவில் எழுதுறான். உரை நடையிடைய பாட்டு கட்டுரைக்கு நடுவிலே எழுதுறான் பாரு. என்ன சார், அதாவது ஒன்றும் எங்க ரசிக்கிறது எதை சொல்லாம விடுறதுன்னு இல்லை. ஆனா அதெல்லாம் தாண்டி அப்கோர்ஸ் இந்த 3 காதல் அதுக்கப்புறம் இன்னும் யாரும் எழுதவே இல்லையா? அந்த தைரியம் யாருக்கு வரும் சொல்லுங்க? அம்மான்னு போய் காலில் விழுந்து கதறி அழறான ஒழிய கண்ணே என்று ஒரு கடவுளை யாரா கூப்பிடுவானா? பாரதியை தவிர இந்த பொறி தரிச்சிடும். அதான் வந்து அந்த அந்த வித்தை இருக்கிறதே அதை சொல்லுகிறான். தன்னை மறந்து சகல உலகினையும் மன்னி நிதம் காக்கும் மாகா சக்தி அன்னை அவளே துணை என்று அமைவெய்தி நெஞ்சம் துவளாதிருத்தல் சுகம். நல்ல அருமையான வெண்பா அது. துவளாதிருத்தல் சுகம். ஒரு வெண்பாவினுடைய சிறப்பு வந்து ஈற்றடி தான். சங்கரையர் போன்றவர்கள்லாம் வந்து ஈற்றடி வெண்பாவில் வந்து புலிகள் எல்லாம் அவங்கெல்லாம் ஈற்றடி குரூப்பே இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு ஈற்றடியில. வெண்பால் எழுதுறான் பாரதி. தன்னை மறந்து சகல உலகினையும் மன்னி நிதங்காக்கும் மகாசக்தி அன்னை அவளே துணை என்று அமைவெய்தி. இப்போ போதையிலே தன்னை மறப்பான், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். தன்னை மறப்பான், ஃபுல் ஸ்டாப். ஆனால் பக்தியிலே அவன், பாரதி சொல்லக்கூடிய பக்தியிலே அவன் தன்னை மறப்பான் பிளஸ் அன்னையை மறக்க மாட்டான். அவன் தன்னை மறப்பான், அன்னை ஆகிய சக்தியை மறக்க மாட்டான். அதை வச்சுன்னு எல்லா வேலையும் பண்றா. நெஞ்சிற் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. நெஞ்சத்துல வந்து கவலை வருகிறது. ஏன் கவலை வருகிறது? இந்த கவலை இருக்கிறது காரணமே வந்து பயம். அந்த பயம் ஏன் வருகிறது? நமக்கு தெரியாத விஷயத்துல நமக்கு எப்பவுமே பயம். ஏன் இருட்டை கண்டு பயப்படுறான்? அங்க என்ன இருக்குமோ தெரியாது. அப்போ இன்னொரு விஷயம், எல்லா உயிர்களும் அறிவை தேடுகிறது. நான் சொல்லக்கூடிய அறிவு என்பது பட்டம் வாங்குவதோ இல்லைன்னா ஒரு படிப்பு, அங்க போய் உட்கார்ந்து இந்த ட்ரைனிங் கெட்டிங் டிகிரிஸ் டிப்ளமாஸ் அண்ட் ஆல் தட், நாட் தட். தெரிஞ்ச மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்ப இருட்டுல என்ன இருக்கு தெரியாது. அந்த இருட்டுல என்ன இருக்கு தெரிஞ்சுடுத்துனா பயம் போகாது. அதனால்தான் விதாம் சிந்தா என்று சொன்னான். விதாம் சிந்தா நாஸ்தி. அவர்களுக்கு வந்து எந்த விதமான கவலையும் கிடையாது அறிவாளிகளுக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குன்னு விஷயம் தெரியும். இதை தேடுகின்ற விஷயத்துல அவன் தேடி அல்டிமேட்டா அவன் தேடுகிறான். நெஞ்சிற் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. கவலைப்படுவார், கருதி கருதி கவலைப்படுவார்னு பாரதி எழுதினான. இங்க வெண்பால எப்படி அருமையான நெஞ்சிற் கவலை நிதமும் பயிராக்கி. ஒரு பயிராக்குன்னா என்ன? நிலத்தை கொத்தி களைஞ்சு அதை வந்து காய போட்டு அதுக்கப்புறம் வந்து விதை போட்டு உழுது விதை போட்டு உரம் போட்டு இதெல்லாம் பயிராக்கி. அது மாதிரி என்ன பண்றான்? நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி. டெய்லி உட்காந்து அது ஒண்ணுமே இல்லை, இவனா போட்டு அதை போட்டு மனசுல நினைச்சுட்டு அது ஒரு பயிர் போல வளர்த்துட்டு இருக்கான். என்னடா அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றேன்? என்ன விவசாயம் பண்றேன்? கவலையை பண்றேன் சார். கவலைங்கிறத வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி. அப்படி பயிராக்கி கவலையை பயிராக்கி அதை பார்த்து பயந்து இருக்கான். எவனா பண்ணுவானா? எவ்வளவு புத்திசா மடமை இது. நெஞ்சில் கவலையை நிதம் பயிராக்கி அது வளர்ந்து பயிராக நெற்பயிர் போல அது பெரிய குவியலாக எழுந்து நிற்கும் போது அதை பார்த்து அஞ்சி உயிர் வாழ்தல் என்ன? அறியாமை. தஞ்சமென வையமெல்லாம் காக்கும் மகாசக்தி நல்லருளை
ஐயமர பற்றல் அறிவு. இது மாதிரி தொடர்ந்து வெண்பா எழுதி கொண்டிருக்கிறான். அந்த வெண்பாவை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது இப்போ. தொடர்ந்து இது போன்ற கட்டுரை எழுதுகிறான். இதற்கு காரணத்தை நாம் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். என்ன, இந்த 3 நிலையில இருக்கக்கூடியதுல இறுதியாக இருக்கக்கூடிய இந்த காளி அன்னை கையிலே வந்து விட்டால் அதன் பிறகு எந்த துன்பமும் இல்லை. அப்போ இந்த காதலும் அந்த காதலுக்கான அந்த முயற்சிகளும் அந்த பையனும் ஒண்ணு, அதாவது பீயிங் ப்ரோஆக்டிவ், யூ பிகம் டிபெண்டன்ட். அதாவது இண்டிபெண்ட் நிலையிலிருந்து ஒரு டிபெண்டா வராங்க இந்த இடத்துல. அது இன்னொரு லேயர் அது. பட் இந்த டிபெண்டன்ஸ் வந்து, இந்த டிபெண்டன்ஸ் இஸ் நாட் ஆன் எனிபடி ஆர் எனி அதர் சோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் த வேர்ல்டு. லோகாயுதமா இருக்க எதுலையும் சார்பற்று நிற்கிறான். நாமே நிற்கணும் சார், தனியா நிற்கணும், யாரையும் சார்ந்து நிற்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன ஒரு பஜனை சார்ந்து வணங்கி நிதம் ஆடி பாடி ஒண்ணு கணபதி பாட்டு ஒண்ணு பஜனை பாடுவாங்க. அது சார்ந்து வணங்கி உன்னை சார்ந்து இருக்க வேண்டும், அவனை சார்ந்து அது இருக்கிறார் என்பது. ஒரு குழந்தைக்கு வந்து அன்னை இருக்கிறாள் என்பதே ஒரு துணிவு தானே. ஒரு ஓரமா அம்மா உட்காந்துருக்க, அவ்வளவுதான். அல்லது அம்மா நினைவு. அப்போ இது போல இருக்கக்கூடியதை எப்படி சொல்றது மக்களுக்கு? பல்லாயிரம் கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி எல்லாம் போடுறான். விடுதலை தவறி கெட்டு தாழ்வுற்று இருக்கின்ற தேசத்திற்கு எல்லா இடத்திலும் உதவக்கூடிய ஒரு வார்த்தையாக, பக்தியாக, எல்லாரும் அறியக்கூடிய இந்து பண்பாட்டினுடைய வெளிப்பாடான பக்தியாக, இந்த பக்தியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களிலே ஒரு புதிய நல்லறிவாக, புதிய உளம் சார்ந்த ஒரு உளவியல் ஞானி என்ன செய்வானோ அதை போல இவன் பிறரை கவரக்கூடிய விஷயமா சரஸ்வதிய படி, இந்த புக்கை படி அப்படிங்கிறதோட யூ லவ் திஸ் புக். See, words have got a lot of importance, not only in a mere communication, but beyond that, it also makes you think better. ஒரு உணர்ந்து சாதாரணமா ஒருத்தனை வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றதை விட அவனுடைய பேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. யூ ஷுட் கிரியேட் அ பேஷன். குழந்தைகளுக்கெல்லாம் போய் ஸ்கூலுக்கு போனோன்னா போய் படிக்கணும்னா வேப்பங்காயா இருக்கு. நீங்க வேணா பார்க்கலாம், எல்லா ஸ்கூல்லையும் போற உள்ளுக்குள்ள காத்தால யூனிஃபார்ம் போட்டு குழந்தைகள் வந்து எல்லாம் சிரிச்சு போகும். பட் முகத்துல வந்து ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த குழந்தைகளை போட்டோ பிடிச்சி வச்சுங்க. சாயந்தரம் 4 மணி சொன்னா பெல் அடிச்சோன்னு வெளியில வர குழந்தைய பாருங்க, அத்தனை முகம் பிரவாசம் இருக்கும். ஒரு குழந்தை முகத்துலாவது வருத்தம் இருக்காது ஸ்கூலை விட்டு வெளில வரமேனா, அத்தனை ஆகான்னு இருக்கும். அப்போ இந்த குறிப்பான விஷயத்தை பாரதி நினைத்து பார்க்கிறான். இந்த காதல் என்ற உணர்வுகளை வைக்கிறான். இது புத்தம் புதிய புதுமை, யாரும் செய்யாத புதுமை, துடிமு இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய முதுமை, தவறினால் தாறுமாறாக போய்விடக்கூடிய ஒரு புதுமை இது. அதே மிக ஜாகிரதையாக கையாளுகிறான். அதுதான் இந்த 3 காதலுடைய சிறப்பு. முதலிருந்து கடைசி வரை இந்த 3 காதலையும் பார்த்து முடித்து விட்டோம். சொல்றான், தொல்லை தவிர்ப்பவளை தோத்திரம் பாடி தொழுவோமடா. என்ன சார் தோத்திரம் பண்றதுன்னா, எழுதுகிறேன். நீ காளிய நம்பு, காளிய பாடணுமா? நிதம் தோத்திரம் பண்ணா உடனே சொன்னா சரியா இருக்குமா? அழுத்து போயிடாதா? ஒன்னுத்தையே சாப்பிட முடியுமா? அரிசி சாப்பிடணும். ஆனா அரிசியாக சாப்பிட முடியாது. அரிசியில எத்தனை பண்டங்கள் செய்கிறோம். அது போல காளி வேண்டுமா? காளியை பற்றி பாடுகிறேன். முதல்ல பார்த்த சரஸ்வதி காதல் வேண்டுமா? சரஸ்வதி பற்றி பாடுகிறேன். லட்சுமி காதலா? லட்சுமி காதல் பற்றி ஒரு 4 பாட்டு. மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு என்ற பாடெல்லாம் இருக்கிறது. பாரதி பாட்டுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்ப பின்னாடி சொல்லக்கூடியது இதை சொல்லிட்டு, இதான் டாக்டர் மருத்துவன் போல அவன் பேசுகிறான். அப்புறம் என்ன சார் சாப்பிடணும் எல்லாம் மாத்திரம் நிறைய இருக்குடா. நான் எழுதியிருக்கேன். பராசக்தி பாடல் ஒரு 15 எழுதியிருக்கிறேன். கணபதி பத்தி விநாயகர் 4 மணி மாலை எழுதியிருக்கிறேன். பரசை வெள்ளம் போன்ற தத்துவ பாடல் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் போய் படி. தோத்திர பாடல படி. பக்தியினாலே என்ற பாடல் பாடி இருக்கிறேன். இது போல பலபட சொல்லக்கூடிய விஷயத்தை பாரதி 3 காதலிலே முழுதாக எடுத்து பார்க்கிறார். த ஃபைனல் லேயர் ஆஃப் பிலாசபி என்ன என்று கேட்டால், முதல் காதல் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. ஏன் சார் முதல்ல வச்சான் என்று கேட்டால், இந்த குழந்தைகள் எல்லாம் அறிவோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், அறிவில்லாமல் இருக்காது. வரும்போது இந்த மாயை மறைக்கிறது. குறிப்பா சைவ சித்தாந்தத்துல இதை பத்தி நிறைய பேசுகிறார்கள். அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லுவார்கள். தெரியல சம்ஸ்கிருதத்துல எந்த நூல்ல இதை பத்தி பேசுறான்னு தெரியல. பட் தமிழ்ல இந்த மாயைங்கிறது வந்து மறைத்தல், தெளிவித்தல் என்பது 5 படிநிலைகளை விளங்கக்கூடிய சைவ சித்தாந்தத்துல இருக்கிறது. அப்ப இந்த குழந்தை வந்த போது அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு மண்ணுல பிறந்த உடனே ஒண்ணுமே தெரியல. அழறதுக்கு கத்துக்கிறது. அம்மா வந்து தன்னுடைய மார்பகத்திலே போய்த்து கொண்டு பாலை குடிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கணும். அது அந்த குழந்தை
அம்மாவுடைய மார்பிலே இயல்பாக போய் சேர்ந்தாலும் அதுக்கு குடிக்க முடியாது. அதுக்கு தெரியணும். ஒவ்வொன்றா கத்துக்கிறது, வாழ கற்றுக்கொள்கிறது, மூச்சு விட கற்றுக்கொள்கிறது, நீர் உறிஞ்ச கற்றுக்கொள்கிறது, பால் உறிஞ்ச கற்றுக்கொள்கிறது, நடக்க பயில்கிறது. இப்படி அறிவு 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 என்று முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் அறிவு, கற்றுக்கொள்ளுதல். அதை பாரதி முதல் நிலையிலே வைக்கிறான். அந்த பிராயத்திலே, பிள்ளை பிராயத்திலே 22 ஆண்டுகள் நான் கற்றுக்கொண்டேன் என்கிறான். அப்படி யூ ஹேவ் டு எக்யூப் யுவர்செல்ஃப். அண்ட் தென் அப்புறம் தான் வருது உன்னுடைய ஆற்றல், வீரம். உள்ளுக்குள்ள எந்த விஷயம் எல்லாம் வீரம் பேசினா வருமா? வாய்ச்சொல்லில் வீரர் அடிங்கிறான். அதுதான் சொல்றான் பாருங்க, வாய்ச்சொல்லில் வீரர் அடி. அப்படின்னா என்ன சொல்லணும்? நீ உண்மையான வீரன்னா என்ன அர்த்தம்? அறிவோடு செயல்பட, அப்பதான் வீரம் வரும். முதலிலே சரஸ்வதியை காதல் செய், பிறகு லட்சுமியை காதல் செய், அப்புறம் அழகை பாராட்டு. அழகியல் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயம், பொருளியல், அழகியல், 2 உண்டு. பொருள் மட்டும் இருந்தா போறது, அது அழகாகவும் இருக்க வேண்டும். இது மனதனுடைய கற்பனை வளர்ச்சி. அது லட்சுமி. அத்தனைக்கும் உரியவள் லட்சுமி. அது 2வது நிலை இருக்கிறது. இதை தாண்டி இது ஒரு போதிலே இவள் வருகிறாள் போகிறாள். லட்சுமி கூட இல்லாத இருக்கிறது. எனவே என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு காதல் எது என்று சுட்டி காட்டுகிறான். அந்த காதல் நீ உன் அன்னை மேல் வைக்கக்கூடிய காதல். அன்னை பராசக்தி, அவள் ஆதி பராசக்தி தேவியடா. ஏன் பராசக்திங்க ஆதி பராசக்தி என்று சொல்கிறான்? இந்த ஆதி பராசக்தி என்ற கான்செப்ட் இருக்கிறது, அது முத்தைவங்களுக்கு மேல. பிரம்மா விஷ்ணு சிவன் என்று அறியக்கூடிய ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களை தாண்டி ஆதி பராசக்தி என்று சொல்கிறான். ஏற்கனவே அதை பற்றி எழுதியிருக்கிறான் பாரதி. அப்படிப்பட்ட ஆதி பராசக்தி இருக்கக்கூடிய அந்த 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 துணை இருக்கிறது, அந்த தத்துவ பின்னணி இருக்கிறது, அதுதான் முக்கியம். அது விட்டால் இந்த 3 காதல் முழுமை பெறுகிறது. அப்போ 3 காதல்களை நாம் தனித்தனியாக வெவ்வேறு விதமாக பிசிக்கல் லெவல்ல இருந்து அடுத்து பொயட்டிக் போயம் எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். பின்னோர் ராவினிலே கரும் பெண்மை அழகென்று வந்தது கண்முன், பழுகினை அழகொன்று கண்முன் வந்தது, கன்னி வடிவம் என்றே களி கொண்டு செல்கிறான், அன்னை வடிவம் மாறுகிறான். முதல்ல பிள்ளை பிராயத்துல பார்த்தா அங்க தோட்டத்து பக்கத்துல உட்காந்து இருக்கிறது, அது இருக்குது. இது மாதிரிலாம் பொய்டிக்கல் லெவல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு. அண்ட் தென் த கிரேட் பிலாசபி. இந்த 3 லேயரை தவிர இந்த 3 லேயர்ல ஏன் பாரதி வச்சாங்கிறதா முதல்ல நான் சொல்ல ஆரம்பிச்சது. பாரதி நோஸ், ஏன் எழுதுகிறோம் என்று தெரிந்து எழுதினான் பாரதி, யாருக்கு எழுதுகிறோம் என்று தெரிந்து எழுதினான் பாரதி, நாம் வந்த பணி இது என்று நினைத்து கொண்டு தெய்வத்தின் அருளாலே எழுதினான் பாரதி என்று சொல்லி இந்த 3 காதல் இந்த வாரம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த நமக்கு பாரதி மேல இருக்கக்கூடிய காதல் அதுக்கு வார கணக்கா இல்லாது, 3 காதல் நிற்காது. பாரதியை நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு கனவும் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த வாரம் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.